Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி ரொம்பவே வெரைட்டியான ஒரு ஸ்வீட் ஐட்டம் நம்ம செய்ய போகிறோம். வாங்க செய்யறது எப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு மெஷர்மெண்ட் கப் எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் கப்புக்கு 3/4 கப் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்திருக்கேன். ஒரு அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதையும் நம்ம அதுக்குள்ளே போட்டு ஒரு தேக்கரண்டி அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதையும் நம்ம லிக்விடாக பண்ணி எடுக்க போகிறோம். நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். இது ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு தான் நமக்கு வரணும். இப்போ பாருங்கள், கொதிச்சு மாதிரி நுர வர டைமில் நாம் அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இதையே நம்ம இது நிறைய தூசி கல்லெல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா, அதையே நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு. இது அங்கே ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். இப்போ மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் அளவுக்கு நான் வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். இதையே நம்ம அதுக்குள்ளே சேர்த்திடலாம். இப்போ நெய்யில் அதை சேர்த்து விட்டு ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் அடுப்பு போட்டு அப்புறம் லோ ஃப்ளேமில் போட்டு நம்ம இதையே நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் அடுப்பு பக்கத்துலேயே நீங்கள் நின்றுக்கோங்க. ரவை கலர் மட்டும்தான் நமக்கு சேஞ்ச் ஆகணும், ஆனால் கருகி விடக்கூடாது. இப்போ இந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டே மாறிடும். அதுக்கு தான். இப்போ பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் லைட் ப்ரௌன் வரும்போது நம்ம மெஷர்மெண்ட்டு கப்பு 1 கப்பு ரவை எடுத்தோம்னா 2 கப் அளவுக்கு பால் சேர்த்திருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்திட்டோம். இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த பால் ரவையோடு சேர்ந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். நல்லா சுண்டி வர வரைக்கும் நம்ம இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா சாஃப்டாகிருச்சு. இந்த டைமில் நம்ம வெல்லம் லிக்விட் இருக்கும் இல்லையா, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று நல்லா பெறற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டையெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. கையிலோ இந்த மாதிரி ஸ்டாஃபில் ஏதோ வச்சு நீங்கள் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு ஒரு ஃபைன் பேஸ்ட் மாதிரி தான் நமக்கு இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் நமக்கு வேணும். இப்போ கடாயிலேருந்து இது விட்டு வர ஸ்டேஜ் வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அது பண்ண கொஞ்சம் ஆறட்டும். இப்போ கொஞ்சம் கேஷ்யூ முந்திரி நான் எடுத்திருக்கேன். இதையும் நான் கொஞ்சம் கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நம்மளோட ரவா ஸ்வீட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதையே வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போது அது அங்கே ஓரமாக இருக்கட்டும். இப்போ 2 குட்டி பவுல் நான் எடுத்திருக்கேன். பிளாஸ்டிக் கவர் எடுத்திருக்கேன். இதே மாதிரி உங்கள்கிட்ட எந்த பவுல் இருக்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் உங்கள்கிட்ட எது இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பவுலுக்குள்ளே நாம் ஸ்வீட்டு நம்ம போட்டுக்கலாம். இந்த கவர் எதுக்கு வைக்கிறோன்னா நல்ல ஒரு ஷேப் கிடைக்கணும், அதுக்கோசரம் தான் நம்ம வைக்கிறோம். மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ இதையே நம்ம நல்லா அந்த பவுல் நீங்கள் எடுக்கிற பவுல் எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உள்ளார கொஞ்சம் குழியாக இருக்கிற மாதிரி நல்ல ஷேப் மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தான். இப்போ மற்றதையுமே அதே மாதிரி பண்ணி எடுத்துடலாம். என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போது நான் ஐஸ்கிரீம் கடையிலேருந்து வாங்கின ஐஸ்கிரீம் தான், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த ஃப்ளேவர் இருந்தாலும் பரவாயில்ல. அதையும் நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. நீங்கள் எந்த பவுல் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி, குட்டி பவுலாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க, பெருசாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த நட்ஸ் இருக்கும் இல்லையா, அதே உள்ளே சேர்த்திடலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த நட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போது நம்ம அந்த ஸ்வீட்டு மேலால் வச்சு நம்ம கவர் பண்ண போகிறோம். இது பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. ஏன்னா வெளியில் கொஞ்சம் ஐஸ்கிரீம் வராத மாதிரி நீங்கள் நல்லா கவர் பண்ணி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இப்படி தான். இப்போ மற்றபடி எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு எடுத்துடலாம். இனிமேல் நமக்கு பார்த்திங்கன்னா நிறைய கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயரு, அப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் இந்த மாதிரியெல்லாம் வரும்போது இந்த மாதிரியெல்லாம் நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளிகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா உங்களை பாராட்டி தள்ளுவாங்க. இந்த ஸ்வீட்டு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும். இதே ஒரு அரை மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன். நல்லா கட்டியாயிருச்சு. இப்போ இது வேறொரு தட்டுக்கு மாற்றிடலாம். இதோட டேஸ்ட்டு அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும், சொல்லிக்கவே வேண்டாம். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்வீட்டு நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க இல்லை நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ இதையே ஒரு கத்தி இல்லைன்னா ஸ்பூன் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ சாஃப்ட்டு, எவ்வளோ டேஸ்ட்டான ஒரு பலகாரம் தெரியுமா. ஈஸியாக நம்ம செஞ்சு எடுத்துடலாம் டக்குன்னு. மேலே கொஞ்சம் நான் நட்ஸ் போட்டிருக்கேன்.
மறக்காமல் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய். நாளைக்கு வேறு டிஷ்மா வரேன்.